இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதித்ததை குறித்து இங்கே பார்க்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்று சொல்லி தகப்பன் தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கனிதரும் செடி, அவனுடைய வாழ்க்கை கனிதரும் செடி என்பதை இங்கே யாக்கோபு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தான் நேசித்த ஒரு மனைவியினுடைய மகனாயிருந்த மூத்த மகனல்ல, அவன் கிட்டத்தட்ட சகோதரர்களுக்கு பின்பாக கடைசிக்கு முன்பாக பிறந்த யோசேப்பு தன்னுடைய யாக்கோபினுடைய மனைவி மறுமனையாட்டிகளினுடைய பிள்ளைகள் எல்லாம் செய்கிற தவற்றையெல்லாம் பார்த்து தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி வருவான். சின்ன வயதிலேயே தேவனுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே வீட்டிலேயும் அவன் ஒரு கனிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய தகப்பனாருக்கும் தன்னுடைய வீட்டிலே வசிக்கிறவர்களுக்கும் அவன் அத்தனையான ஒரு கனிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கிறோம். அவன் கடைசிக்கு முந்தின மகன், ஆனாலும் அவன் ஒரு கனிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கிறோம். பின்பாக தன்னுடைய சொந்த சகோதரர்களாக விற்கப்பட்டு எகிப்தில் உள்ள போத்திபார் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானி தலையாரியினுடைய வீட்டிற்கு அவன் விற்கப்பட்ட போது அங்கே அவனுடைய பதவி, அவன் அங்கே ஒரு அடிமை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனுடைய கையினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அறிந்தவனாக போத்திபார் என்று சொல்லக்கூடிய அந்த எகிப்திய அதிபதி அவனை தன்னுடைய வீட்டிலே விசாரணைக்காரனாக வைத்ததை பார்க்கிறோம். தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாவற்றிற்கும் அங்கே யோசேப்பை விசாரணைக்காரனாக வைக்கிறான். எகிப்தின் அந்நிய மண்ணிலே அவன் அங்கே ஒரு கனிதருகிற செடியாக யோசேப்பினுடைய வீட்டிலே சிறந்து விளங்கினதை நாம் பார்க்க முடிகிறது. அடிமை, ஆனால் அங்கே கனிதருகிற ஒரு வாழ்க்கை. அதற்கு பின்பாக செய்யாத ஒரு குற்றத்திற்காக போத்திபாரின் மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டவனாக சிறைச்சாலைக்கு சென்றபொழுது அங்கே அவன் ஒரு குற்றவாளி, அது ஒரு சிறைச்சாலையினுடைய சிறை கைதி. ஆனால் அங்கேயும் அவன் குற்றவாளிகளுக்கெல்லாம் விசாரணைக்காரன். ஏனென்று சொன்னால் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சிறை காவலன் அறிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் அங்கே யோசேப்பின் இடத்தில் கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். சிறைச்சாலையாகிய அந்த இடத்திலும் கனிதருகிற ஒரு வாழ்க்கை, போத்திபாரின் வீட்டிலும் கனிதருகிற வாழ்க்கை, தன்னுடைய சொந்த குடும்பத்திலும் கனிதருகிற ஒரு வாழ்க்கை. கடைசியாக அங்கே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி எகிப்துக்கே அவன் அதிபதியாக ஆளுநராக மாற்றப்பட்ட போதிலும் பார்வோன் அவனை பார்த்து சொல்லுகிறான், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னை விட பெரியவனாக இருப்பேன். நீ இந்த எகிப்து தேசத்தை முழுவதும் ஆளும் பொழுது ஒருவனாகிலும் தன்னுடைய கையை நீட்ட வேண்டும் என்று சொன்னாலும் மடக்க வேண்டும் என்று சொன்னாலும் உன்னுடைய உத்தரவு வேண்டும் என்பது போல நீ ஆளுநர், ஆனால் எல்லா அதிகாரத்திற்கும் உயர்ந்தவன் என்கிற ஒரு அந்தஸ்தை அந்த எகிப்து தேசத்தில் அவனுக்கு கொடுத்தபடியினாலே அந்த தேசத்திலும் அவன் கனிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாக காணப்படுகிறான். அவன் ஆட்சி செய்த 30 வருடங்களும் அங்கே மக்களுக்கு ஒரு அத்தனையான செழிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை அங்கே யோசேப்பினால் தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் அவன் கொடுக்க முடிந்தது. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தபடியினாலே அவன் இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்நிய மண்ணிலும் கூட அவன் அங்கே கனிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். காரணம் என்ன? கிறிஸ்துவாகிய செடியில் அவன் இணைக்கப்பட்டிருந்தபடியினாலே. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறாரே, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய சொந்த மண்ணில் மாத்திரமல்ல, அந்நிய மண்ணிலும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினபடியினாலே, அவருடைய ஆலோசனை மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்திருந்த போதிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தபடினாலே, இவ்வளோ பெரிய போரெல்லாப்ப என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் யோசேப்பு அத்தனையாய் பொல்லாப்புக்கு விலகி ஒதுங்கி வாழ்ந்தபடினாலே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே திராட்சை செடியாகிய அந்த இயேசு சொல்லுகிறாரே, அவருக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விட்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கை எந்த இடத்துல நட்டப்பட்டாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எங்கே கொண்டு போனாலும், தன்னுடைய சொந்த தேசத்தில் இருந்தாலும், போத்திபாரினுடைய வீட்டிலே இருந்தாலும், சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும், அங்கே எகிப்துக்கே அதிபதியாக மாற்றப்பட்டாலும், அவன் ஆண்டவருடைய வேருக்கும் சாருக்கும் பங்காளியாக இருந்தபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் கனிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருடைய வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அவரிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, நம்முடைய செயல்களிலே செவ்வையாய் செய்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் நாம் ஒரு கனிதருகிற வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவே, இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன்.